தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளும் கட்சி டிஎம்கே, அவங்க கூட்டணி கட்சி எல்லாம் இதை எதிர்த்தார்கள். தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு ரெசல்யூஷனும் போட்டார்கள். இப்ப நமக்கு தெரிய வர டீடைல்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, 25, 26ல நடக்கிற மாநில தேர்தல்கள். இது இப்ப தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை பத்தி தெரிஞ்ச பிறகு திமுக மற்ற எல்லா கட்சிகளும் இதை எதிர்ப்பார்கள். அதிமுக கூட இதை எதிர்க்கக்கூடும். காரணம், இந்த மாதிரி போட்டீங்கன்னா இது அப்ப எங்களோடது 3 வருஷம் தானே இருக்கும். 25, 26ல நடக்கும் தேர்தல் 3 வருஷத்துக்கு தான் இருக்க போகுது. 29 மீண்டும் நடக்கும். ஆனால் பரிந்துரை செய்தது என்னது கேட்டால், இன்னொரு பக்கம் கேட்டீங்கன்னா நெகட்டிவ் என்ன சொல்றாங்க. இப்ப தமிழ்நாடு சட்டசபையில் இதை பத்தி விவாதித்த போது கூட ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசியல் சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ அவையில் சூழ்நிலை மாறிவிட்டால் அந்த கவர்மெண்ட் அங்கே விழுந்துடும். அப்படி விழுந்து இன்னொரு கவர்மெண்ட் வரலன்னா என்ன செய்யறது? அதுக்கு தான் இந்த பரிந்துரை. இந்த மாதிரி ஒரே டயத்தில் எலெக்ஷன் நடிச்சானா, இப்போ பிரதமர் மோடி லோக்சபாவில் இப்போ பிஜேபிக்கு நல்ல செல்வாக்கு ஓடிட்டு இருக்கு தேசிய அளவில். இதை அவங்க மாநில தேர்தலையும் இதை அஃபெக்ட் பண்ணக்கூடும், இம்பாக்ட் பண்ணக்கூடும். அதனால் தனித்தனியாக வைங்க. இல்லைங்க, அதில் என்ன காரணம்னா, பிஜேபி கிட்ட ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருக்கு, ஒரு தலைவர் இருக்கார், மக்களை கவர்ந்து இருக்கிற தலைவர், பாப்புலர் தலைவர். அவங்களுக்கு தோணுது இப்போ பாராளுமன்ற தேர்தலில் இப்போ மோடிக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது. இதில் செல்வாக்கு இருக்கும் பொழுது இது எங்க மாநில தேர்தலுக்கும் அது பாதிக்குமோ? பட் இவங்க நினைப்பது என்னன்னா, ஓஹோ இது மோடி கொண்டு வர்றன்னா மோடி தனக்கு லாபத்தை வச்சு கொண்டு வராரு. இன்னைக்கு தேர்தலை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அவ்வளவு வீக்கா இருக்குது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வர மாதிரி ஒரு நிலைமை இல்லாத போது இவர்கள் எது கூறினாலும் மக்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருப்பதில்லை. காரணம், இந்த கட்சி எதை வேணாலும் கூறலாம், எந்த வாக்குறுதி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இது ஆட்சிக்கு வரப்போறதா? ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குதா? இந்த கேள்விகளை கேட்கும் பொழுது மக்களுக்கு கிடைக்கிற பதில் என்னென்றால், ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. சார், ஒரே நாடு ஒரே தேர்தல், ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையான குழு திரௌபதி முர்மு கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தமிழகத்துக்கு என்ன பின்னடைவு ஏற்படுத்தும் சார்? ஒரு செப்டம்பர் மாதம் போட்ட கமிட்டி இருக்கு பாருங்க, ஹை பவர் கமிட்டி. அந்த கமிட்டி தலைமை முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அந்த கமிட்டி போட்டாங்க. அதில் குலாம் நபி ஆசாத், மற்ற நிபுணர்கள், அவர்கள் எல்லாம் சேர்த்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் போட்ட கமிட்டி. அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்ல ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 2029லேருந்து ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கான ஒரு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அதுக்கு தேவையான என்னென்ன விதமாக இந்திய அரசியல் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் அதையும் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் லா கமிஷனும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசுக்கு. அதிலேயும் இதே மாதிரி ஒரு நாடு ஒரு தேர்தல் வரணும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளும் கட்சி டிஎம்கே, அவங்க கூட்டணி கட்சி எல்லாம் இதை எதிர்த்தார்கள். தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு ரெசல்யூஷனும் போட்டார்கள். இப்ப நமக்கு தெரிய வர டீடைல்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, 25, 26ல நடக்கிற மாநில தேர்தல்கள் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கும், அதாவது மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளம், எங்கெல்லாம் இந்த தேர்தல் இருக்கிறதோ அந்த தேர்தல் 5 ஆண்டு காலத்துக்காக இருக்கிறது. 3 ஆண்டு காலத்துக்கு தான் இருக்கும். அதாவது 26ல் தேர்தல், 29ல் முடிந்துவிடும் சட்டசபை. ஏன்னா சட்டசபை எல்லா தேர்தலும் மீண்டும் மாநில தேர்தல்கள் எல்லாம் லோக்சபா தேர்தலுடன் 29ல் நடக்க போறதாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து 100 நாட்களில் லோக்சபா தேர்தலும் மாநில தேர்தல் நடந்த பிறகு நம்ம முனிசிபாலிட்டிஸ்க்கு, நம்ம பஞ்சாயத்துக்கு எல்லாம் சேர்த்து எலெக்ஷனை முடிச்சிருங்க. அதாவது நடுவில் எலெக்ஷன் தேவையில்லை. அதாவது பாராளுமன்ற தேர்தல், சட்டசபை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், எல்லா தேர்தலும் 29லிருந்து ஒன்றா நடக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள். இது இப்ப தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை பத்தி தெரிஞ்ச பிறகு திமுக மற்ற எல்லா கட்சிகளும் இதை எதிர்ப்பார்கள். அதிமுக கூட இதை எதிர்க்கக்கூடும். காரணம், இந்த மாதிரி போட்டீங்கன்னா இது அப்ப எங்களோடது 3 வருஷம் தானே இருக்கும். 25, 26ல நடக்கும் தேர்தல் 3 வருஷத்துக்கு தான் இருக்க போகுது. 29 மீண்டும் நடக்கும். ஆனால் பரிந்துரை செய்தது என்னது கேட்டால், ஒன்றாக தேர்தல் நடத்தினால் செலவு கம்மி, மற்றபடி எப்போதும் தேர்தலிலேயே மூடில் இருந்தால் ஒரு நல்லாட்சி இல்லாம போகிறது, பணம் செலவு அதிகமாகிறது என்று குறித்திருக்கிறார்கள். அதுல எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சட்டசபையில், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தேர்தலுக்கு பேர் ஏற்படும் சட்டசபையில் அது 5 ஆண்டு காலத்துக்கு அதுக்கு இது லைஃப், அதாவது 29ல் நடக்க போற தேர்தலுக்கு. அதுல பாருங்க, ஏதாவது ஒரு அரசுக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு வச்சுக்கோங்க,
இப்போ ரெண்டு ஆட்சி 2 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு மெஜாரிட்டி போயிடுறது, சிஎம்க்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ திருப்பியும் மீண்டும் அது வந்து அந்த இடத்துல ஒரு வேற வழி இல்லாம திருப்பியும் தேர்தல் நடந்தால் அந்த 3 ஆண்டு காலத்துக்கு தான் நடக்கும், முழு 5 ஆண்டு காலத்துக்கு நடக்காது. இது ஒரு பரிந்துரை. இன்னொரு பரிந்துரை என்றால் அந்த அவைக்குள்ளேயே மீண்டும் வேற யாரையாவது தேர்ந்தெடுக்க எடுக்க முடியுமா என்றதை அதை பார்ப்பார்கள். இந்த மாதிரி பல பரிந்துரைகள் செய்திருக்கிறார்கள். இதில் பெரிய விவாதம் கட்டாயமாக கிளம்ப போகிறது. குறிப்பிட்டதாக தமிழ்நாட்டில் இதை பற்றி ரொம்ப இதுவாக பேசுவார்கள். காரணம், 26 தொடங்கி 29 வரையில் தான் ஒரு ஒரு காலகட்டம், 5 ஆண்டு காலத்துக்கு இல்லை. இந்த அவை 3 ஆண்டு காலம் இருக்கும், பிறகு 29 இருந்து 5 ஆண்டு காலம் இருக்கும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதால் 26 நடக்கும் அனைத்து மாநில தேர்தல்களும் எதற்கென்றால் 29 5 ஆண்டு காலத்துக்கு அவர் நடத்தி கொண்டே போகலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுல நிறைய டிபேட் இருக்க போகுது, நிறைய டிஸ்கஷன் இருக்க போகுது. இது வந்து இப்ப வரப்போற பாராளுமன்றத்திலேயே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல இப்ப சீர்திருத்தங்கள் வர வேண்டும் என்றால் அரசியல் சீர்திருத்தங்கள், அதாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ், இது வர வேண்டும் என்றால் புது நம்ம பாராளுமன்றத்தில் தான் வரும். தேர்தலுக்கு பிறகுதான் இதை எடுத்துக்கொள்வார்கள் நம்மளது மக்களவை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் அரசியல் மாறப்போகிறது. ஆனா ஒன்று நிச்சயம், இது கொஞ்சம் லேட்டானாலும் சரி, ஆனா கட்டாயமாக பிரதமர் மோடி இதை கொண்டு வர இதற்காக ரொம்ப நன்றாக பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு நாடு ஒரு தேர்தல் என்றால் எப்போதுமே தேர்தல் பணியில் மக்கள், அதாவது அரசும் சரி அதிகாரிகளும் சரி இதே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தேர்தல் வரப்போறது என்றால் எந்தெந்த முடிவு எடுக்கணுமோ அதை எடுக்காம தள்ளி போடுகிறார்கள். ஒருவேளை இதை நம்ம அந்த மாதிரி எடுத்துட்டா, அதாவது மக்களுக்கு நலனுக்கு இருந்தா கூட மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படும் என்று பயந்து கொண்டு பல முடிவுகள் எடுக்காம தள்ளி போடப்படுகின்றன அப்படின்னு பாசிட்டிவா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கேட்டீங்கன்னா நெகட்டிவா என்ன சொல்றாங்க? இப்ப தமிழ்நாடு சட்டசபையில் இதை பத்தி விவாதித்த போது கூட ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசியல் சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ அவையில் சூழ்நிலை மாறிவிட்டால் அந்த கவர்மெண்ட் அங்க விழுந்துரும். அப்படி விழுந்து இன்னொரு கவர்மெண்ட் வரலன்னா என்ன செய்யறது? அதுக்குதான் இந்த பரிந்துரை. அப்படி ஒரு இது விழுந்து விட்டால் அந்த, அதாவது 2 வருஷத்துல விழுந்துருச்சுன்னா அது பாக்கி 3 வருஷத்துக்கு இன்னொரு கவர்மெண்ட் நீங்க தேர்தல் வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கேலண்டர் ஒன்றா இருக்க வேண்டும் என்று. ஏன்னா முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த கேலண்டர் மினியும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க. இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நடுவில் விட்டு போயிடுது. ஸோ இது வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்திய அரசியலுக்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இதுல என்று சொல்லலாம். ஹரி சார், இந்த திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த திட்டத்துக்கு எந்தெந்த மாநிலங்கள்ல இருந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கும் சார்? தமிழ்நாடும் எதிர்ப்பாங்க, கேரளா எதிர்ப்பாங்க. எதிர்கட்சிகளுக்கு இதுக்கு என்ன பயமா இருக்கிறது என்றால் ஏதோ இதுல ஒரு லாபம் பிஜேபிக்கு இருக்கு என்று பயப்படுகிறார்கள். என்ன லாபம் என்று சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கு தோணுவது என்ன என்றால், இந்த மாதிரி ஒரே டயத்துல எலெக்ஷன் நடிச்சானா, இப்ப பிரதமர் மோடி லோக்சபால இப்போ பிஜேபிக்கு நல்ல செல்வாக்கு ஓடிட்டு இருக்கு தேசிய அளவில். இது அவங்க மாநில தேர்தலில் இதை அஃபெக்ட் பண்ணக்கூடும், இம்பாக்ட் பண்ணக்கூடும். அதனால் தனித்தனியா வைங்க. ஆனா ஒரிசா போல மாநிலத்தில் பாருங்க, நவீன் பட்நாயக் அவரே பாராளுமன்ற தேர்தலுடன் தான் சட்டசபை தேர்தலும் நடத்தி இது பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளாவே அது மாதிரி பேட்டர்ன். ஆனா அந்த பேட்டர்ன்ல மக்கள் பார்த்து ஓட்டு போடுகிறார்கள். சட்டசபை தேர்தலில், மாநில அவை தேர்தலில் பிஜு ஜனதா தளுக்கு ஓட்டு கிடைக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் பிரதமருக்கு ஓட்டு போடுகிறார்கள். அதாவது இவர்கள் சொல்வது, எதிர்கட்சிகள் சொல்வது என்றால் இதில் ஏதோ ஒரு பிஜேபிக்கு லாபம் இருக்கிறது, அதனால்தான் பிரதமரை இதை பின்தொடர்கிறார், இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்றது எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு. ஆனால் சில மாநிலங்கள் பாருங்கள், ஆந்திர பிரதேசத்தில் சட்டசபை தேர்தலும் மாநில தேர்தலும் ஒன்றாக நடக்கிறது. தெலங்கானாவில் அப்படிதான் இருந்தது. ஆனால் அப்போ அது பிறகு என்ன ஆகிவிட்டது பார்த்தால் அது பிரிந்து போய்விட்டது. தெலங்கானாவில் அவர் முன்னாடியே வச்சார் கேசிஆர். அவை சட்டசபை தேர்தல் முன்னாடி வச்சார், ஒரு 6 மாசம் முன்னாடி வச்சுட்டார், போன தடவை வச்சார். அதனால் தொடர்ந்து அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. மொத்தத்தில் இந்த விவாதம் ஒரு நல்ல விவாதம். என்ன கேட்டீங்கன்னா இது மேல என்ன பிளஸ் மைனஸ், அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது. அப்புறம் உங்களுக்கு சீர்திருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் மாநில சட்ட குறைந்தபட்சம் ஒரு 20 மாநிலங்களிலே இது பாஸ் ஆகணும். ஒரு 15-20 மாநிலத்தில் அவங்களும் அந்த சீர்திருத்தங்களை, இந்திய அரசியல் சட்டத்தில் வரும் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், இது சப்போர்ட் செய்ய வேண்டும். அப்படியானால்தான் இது தீர்த்தம் வருகி போகிறது. ஆனால் இது ஒரு ஐடியா. என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் ஐடியா. எது மேல உங்களுக்கு நிறைய டிபேட்ஸ் இருக்க போகுது. ஹரி சார், இதோட பிளஸ் ஆர் மைனஸ் சொன்னீங்க இல்லையா? இது ஆளும் கட்சிக்கு எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருக்கும், இல்ல எதிர்கட்சிக்கு எந்த அளவுக்கு இது மைனஸா இருக்கும் சார்? இது காங்கிரஸுக்கு இந்த திட்டம் வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, அதுல என்ன காரணம்னா பிஜேபி கிட்ட ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருக்கு,
ஒரு தலைவர் இருக்காரு, மக்களை கவர்ந்து இருக்கிற தலைவர், பாப்புலர் தலைவர். அவங்களுக்கு தோணுது, இப்போ பாராளுமன்ற தேர்தலில் இப்போ மோடிக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது. இதுல செல்வாக்கு இருக்கும் பொழுது இது எங்க மாநில தேர்தல் இருக்கோ அதையும் பாதிக்குமோ, அதுல இம்பாக்ட் அதிகமா இருக்குமோன்னு ஒரு பயப்படுறாங்க. பட் அந்த பயப்படுறதுக்கு காரணம் வந்து அது மாதிரி சொல்ல முடியாதுங்க. இப்ப பாருங்க, இப்ப இன்னைக்கு பிஜேபி மோடி பாப்புலரா இருக்காரு, 29ல அந்த பாப்புலர் இல்லாமே இருப்பாரு. ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியின் லாபம் நஷ்டம் இன்றைக்கு தோணும் பிஜேபிக்கு லாபமா இருக்கும். இப்ப மோடிக்கு பிறகு எந்த தலைவரும் அவர் அவ்வளவு பாப்புலரா இருக்க மாட்டாரு, சொல்ல முடியாது. பட் இவங்க நினைப்பது என்னன்னா, ஓஹோ இது மோடி கொண்டு வர்றாருன்னா மோடி தனக்கு லாபத்தை வச்சு கொண்டு வராரு. பட் எந்த தலைவருமே தொடர்ந்து வாழ்நாள் முழு இருக்க போகுது இல்லை. எல்லாருக்கும் ஒரு டைம் வரும். ஒரு டயத்துல வந்தீங்கன்னா ஒரு டயத்துல போறீங்க. பல காரணங்களாக நீங்க போயிடலாம். பட் இவங்க சொல்வதில் உள்ள இருக்கிற பயம் என்னன்னா, ஓஹோ மோடிக்கு இருக்கிற செல்வாக்கு எந்த தலைவருக்கும் கிடையாது. மோடிக்கு இருக்கிற நேஷனல் அப்பீல், தேசிய அளவில் அவருக்கு ஒரு அப்பீல் வந்து வேற எந்த தலைவருக்கும் கிடையாது. அதனால நமக்கு ஒன்றும் இதுல ஒன்றும் லாபம் இல்லை, நமக்கு ப்ராப்ளம் ஆயிடும். பட் எங்க இன்னொரு பிரச்சனை எங்க வருதுன்னா, இப்ப 26 தேர்தல் தமிழ்நாட்டுல நடந்ததுதான். அவங்க எம்எல்ஏ ஆகி அவங்க 5 வருஷம் எதிர்பார்ப்பாங்கல்ல, அவங்க 3 வருஷம் எப்படி ஒத்துப்பாங்க? நாங்க எதுவும் விட்டு கொடுக்கணும் 3 வருஷம். அதே இப்ப 26ல வர தேர்தலை நீங்க இப்ப விட்டு கொடுக்க வேண்டாம், நீங்க தொடர்ந்து இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குன்னு சரின்றுவாங்க. 26ல நடக்கிற தமிழ்நாடு தேர்தல்ல ஒரு ஐடியா வந்து வச்சுக்கோங்க, ஒரு ப்ரொபோசல். நீங்க வந்து சரி நீங்க 26ல தேர்தல் நடத்த வேண்டாம், 29 வரை நீங்களும் நீடிட்டே இருங்க, எல்லாரும் சரின்றுவாங்க. உரைக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் தான் அப்போஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு 3 வருஷம் பண்ணிட்டு திருப்பி 29ல நாங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? அப்புறம் இன்னைக்கு காலத்துல தமிழ்நாட்டுல தேர்தல்ல எக்கச்சக்க செலவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த செலவை நாங்க எப்படி மீட்டுவோம்? 3 வருஷத்துக்கா செலவு பண்றோமா? நாங்க செலவு பண்றது 5 வருஷத்துக்கு. இந்த மாதிரி பல கேள்விகள் வரப்போறது. பார்த்துட்டே இருங்க ஹரி. நீங்களே நிறைய அதை டிபேட் பண்ண போறீங்க. இன்று வைத்தாச்சு அண்ட் ரியல் ஒன் தான் முதல்ல இந்த சப்ஜெக்டை நீங்க எடுத்திருக்கீங்க. இது போல பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்கீங்களா சார்? குறைந்த ஆண்டுகள் ஆட்சி செய்த காலங்கள்லாம் மாநிலங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை எழுப்பப்படும் சொல்றீங்க இல்லையா? இதை சரிப்படுத்த பிஜேபி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? இல்லைங்க, பிஜேபி எடுக்க வேண்டிய நடவடிக்கை இல்லை, அரசு எடுக்க வேண்டியது. அதாவது சீர்திருத்தங்கள் கொண்டு வரும்போது என்ன செய்ய வேண்டும், அது ஆகையால் பல சஜஷன்ஸ் வரும். ஆனா இப்ப டிஎம்கே பொறுத்தப்பட்ட கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், இல்ல மமதா மாதிரி கட்சிகள் என்ன சொல்வது என்றால், இது வேண்டவே வேண்டாம், இது கூடவே கூடாது என்று முழுமையாக எதிர்க்கிறார்கள். ஆகையால் இந்த ராம்நாத் கோவிந்த் கமிட்டியின் ரிப்போர்ட் 1800 பக்கம் ரிப்போர்ட்டை இவர்கள் எல்லாரும் படிப்பார்கள். எல்லா லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், நிபுணர்கள் எல்லாரும் படித்துவிட்டு தான் இதற்கு மேல பிறகு அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள். சரி, இந்த தேர்தலை மையப்படுத்தி மல்லிகார்ஜுன கார்கே 10 வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அதுல முதல்ல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழை பெண்களுக்கான 1,00,000 ரூபாய் நிதி உதவி. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அடுத்த தளத்துக்கு அதை முன்னேற்றத்துக்கான கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இந்த வாக்குறுதி எல்லாம் பார்க்கும்போது? இல்லைங்க, அவங்க என்ன மல்லிகார்ஜுன் கோர்கே என்ன சொல்றாரு, இப்ப பிரதமர் மோடி ஒரு புது இதுல கிளம்பிட்டார். வாக்குறுதிகள் எல்லா கட்சிகளும் கொடுக்கிறது, ஆனால் கொடுக்கிற வாக்குறுதிகளை அவர்கள் செயல்படுத்துவதில்லை. தமிழ்நாட்டிலே பார்த்தோம், 21ல கொடுத்த வாக்குறுதி எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தேர்தல், தெலுங்கானா தேர்தல், இது மாதிரி பல வாக்குறுதிகள் கொடுத்து தேர்தலை ஜெயிச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு தோணுது நிறைய நம்ம வாக்குறுதிகள் கொடுப்போம். அந்த வாக்குறுதிகள் மக்களை இப்ப பாருங்க, வேலை இல்லாதவர்களுக்கு பணம் கொடுப்போம், இது கொடுப்போம், அது கொடுப்போம், வீட்டில் இருக்கிற பெண்மலைக்கு 1000 ரூபா கொடுப்போம், 1500 ரூபா கொடுப்போம். இப்ப அது அப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. போன இந்த தேர்தலில் கர்நாடகா தேர்தலையும் சரி, தெலுங்கானா தேர்தலையும் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தார்கள். இதே மாதிரி தான் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப மீண்டும் பாராளுமன்ற தேர்தலுக்காக இதே மாதிரி கூறுகிறார்கள், 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், இதை செய்வோம், அதை செய்வோம். இதை தவிர்த்து பழங்குடியினருக்காக தனியா வாக்குறுதிகள். அதே நேரத்தில் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, பிரதமர் என்ன சொல்லுகிறார், கட்சி கொடுக்கிற வாக்குறுதிக்கு மேல நான் ஒரு கேரண்டி கொடுக்கிறேன், மோடி கேரண்டி, மோடி கா கேரண்டி. என்னன்னா, அந்த வாக்குறுதிகள் எது என் கட்சி கொடுக்கிறதோ அது முழுக்க நிறைவேறிடும், காரணம் நான் அதுக்கு கேரண்டி தருகிறேன் அப்படின்னு அவர் போறாரு. இதற்கிடையே மல்லிகார்ஜுன் கர்கே சொல்றாரு, கேரண்டிங்கிற வார்த்தையை எங்கள்கிட்ட இருந்தே பிடிங்கின்னு போயிட்டாங்க, இது எங்களோட இதுவாக்கும், எங்க ஸ்லோகனாக்கும், இதை அவங்க எடுத்துட்டு போய் அவங்க யூஸ் படுத்துறாங்க. ஆனா மொத்தத்துல இன்னொரு விஷயம் ஹரி, என்னன்னா மக்கள் யாரை நம்புகிறார்கள்? இப்ப ராஜஸ்தானில், சத்தீஸ்கரில், மத்திய பிரதேசில் நடந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் வந்து காங்கிரஸ் கொடுத்த ப்ராமிஸை நம்பல. அது ராகுல் காந்தியோ இல்ல அந்த இடத்த யார் முதலமைச்சராக இருந்தவங்களோ அவங்க இதெல்லாம் திரும்பி சொன்னாங்க, இதை தரோம், அதை தரோம், இப்படி தரோம், அப்படி தரோம். ஆனா மக்கள் நம்பவில்லை. எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் மக்கள் நம்ப வேண்டும்.
அதே நேரத்தில் பிரதமர் மோடி சொல்லும் வாக்குறுதிகள், பிரதமர் மோடி போடும் திட்டங்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? எனது 10 காலத்தை பாருங்கள், நான் கொடுத்த வாக்குறுதியை அமல்படுத்தினேனா இல்லையா, உங்களுக்கு என்னெல்லாம் நாங்கள் தருவோம் சொன்னால் அதை செய்தோமா இல்லையா, சொன்னதை செய்தோம், செய்ததை சொல்லுகிறோம் அப்படின்னு பிரதமர் கேம்பெயின் பண்றாரு. அதுல இந்த மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி அதை மக்கள் ஏத்துக்கணும், மக்கள் நம்பணும். இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அவ்வளவு வீக்கா இருக்குது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வர மாதிரி ஒரு நிலைமை இல்லாத போது இவர்கள் எது கூறினாலும் மக்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருப்பதில்லை. காரணம், இந்த கட்சி எதை வேணாலும் கூறலாம், எந்த வாக்குறுதி வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் இது ஆட்சிக்கு வரப்போறதா, அகில அளவில் இதோட இது பெருசா இருக்குதா, ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதா, இந்த கேள்விகளை கேட்கும் பொழுது மக்களுக்கு கிடைக்கிற பதில் என்ன என்றால், காங்கிரஸ் சும்மா சொல்லிட்டே போறாங்களே வழி அவங்க என்னத்தை செய்ய போறாங்க, அவங்க இருக்கிற மாநிலத்திலே அவங்க ஒழுங்கா எதையும் செய்யல, அதனால தானே அவங்கள தோத்து போறாங்க. மக்கள் நம்பிக்கைக்குடைய இது கொடுக்க வேண்டும் வாக்குறுதிகள், இல்லை என்றால் மக்கள் நம்ப மாட்டார்கள். சார் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸோட இந்த பலவீனம் பார்த்தீங்கன்னா ஐஎன்டிஏ கூட்டணி உடஞ்சதுனால தான் இது பலவீனப்பட்டுட்டே போயிட்டு இருக்கா? இல்ல, அது ஒரு காரணம். பல இடத்தில் இடப்பந்தங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படாத மாதிரி இருக்கிறது. மூன்றாவது காரணம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறுகிறார்கள், பிஜேபியில் போய் சேர்ந்து விடுகிறார்கள். ஆகையால் காங்கிரஸ், அப்புறம் அதை தவிர்த்து காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகள், இப்போ சமாஜ்வாதி பார்ட்டி, சரத்பவாரின் என்சிபி, காங்கிரஸ் கூட இருக்க கட்சிகளுக்குள்ளே பிளவுகள் ஏற்படுகின்றன. பெருந்தலைவர்கள் விட்டுட்டு போகிறார்கள். காரணம், அவர்களுக்கு எதிர்காலம் தெரியவில்லை. ஒரு காங்கிரஸுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு அவங்க நம்புறது கிடையாது. இனிமேல் காங்கிரஸுக்கு அந்த மாதிரி பொசிஷன் இல்லை, காங்கிரஸ் மீண்டும் வர முடியும் என்ற நம்பிக்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆகையால் நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, இவங்க வாக்குறுதி எதை கொடுத்தாலும் சரி, கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்களே வெளியே கிளம்புகிறார்கள். சரி, அந்த கட்சியில போயிட்டா நமக்கு பெட்டரா இருக்கும், இங்க கட்சிக்கு ஃபியூச்சர் இல்லை, இந்த மாதிரி கட்சியில நமக்கு என்ன ஃபியூச்சர் அவங்க கேட்டுக்கிறாங்க. நடப்பு அரசு குறித்து பல்வேறு தகவல் மிக்க நன்றி சார். வணக்கம்.